ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ஜூலை 2025 அப்புறம் உங்களுடைய வாகனம், அதாவது காராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பைக்காக இருக்கலாம். இதில் மெயின் என்ன அப்படின்னா, பெட்ரோல் வாகனமாக இருந்துச்சு அப்படின்னா 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு உங்களோட பெட்ரோல் வாகனம் அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் அடிக்க முடியாது. இதுவே டீசல் வாகனமாக இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா டீசல் வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்கில் டீசல் அடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ரூல்ஸை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஜூலை 2025 முதல் டெல்லியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பழைய டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகளுக்கு மேல் பழைய பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அனுமதி மறுக்கப்படும். காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் CAQM அப்படின்னு சொல்லுவோம், இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய தலைநகரில் காற்று மாசுபாடை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாகனம் ஆல்ரெடி நமக்கு என்ன டிஸ்கஷன் போச்சு, ஒரு 6 மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் மறுபடியும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு பெட்ரோல் டீசலே கிடைக்காது, உங்களுடைய வாகனம் 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வ சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 முதல் இது அமலுக்கு வருது. இந்த விதி டெல்லிக்கு ஜூலை 1, 2025 முதல் பொருந்தும். அதாவது நம்ம இந்தியாவில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த பெட்ரோல் வாகனங்களுக்கு 15 வருஷத்துக்கு மேலே பழைய வாகனம்னா பெட்ரோல் கொடுக்க மாட்டாங்க, 10 வருஷத்துக்கு மேலே டீசல் வாகனம்னா டீசல் கொடுக்க மாட்டாங்க. இது டெல்லியில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. வாகனங்களோட வகைகள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிய டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிய பெட்ரோல் வாகனங்கள் இந்த தடைக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாகனம் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எரிபொருள் நிரப்ப தடை, அதாவது இந்த வாகனங்கள் டெல்லியில் உள்ள எந்த எரிபொருள் நிலையத்திலும் எரிபொருள் நிரப்ப அனுமதிக்கப்படாது. அதாவது கேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி பங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெல்லியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீசல் வாகனம் இது எல்லாமே ஒரு கேமரா வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய வாகனம் எந்த பீரியட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சு உங்களுக்கு பெட்ரோல் கரெக்டாக அந்த இயருக்குள்ளே இருக்குது, டீசல் அந்த இயருக்குள்ளே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வழங்குவாங்க. இல்லை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு டீசலும் பெட்ரோலும் அந்த நிறுவனம் கொடுக்காது. இது டெல்லி அரசோட அதிகார உத்தரவு, அதிகாரப்படியான அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தரவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசுபாட்டை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ANPR கேமராக்கள், தானியங்கி நம்பர் பிளேட் அங்கீகார ANPR அப்படின்னு சொல்லக்கூடிய கேமராக்கள் மூலம் இந்த வாகனங்கள் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாகனமே அந்தந்த பெட்ரோல் பங்குக்கு வரும்போது அங்கே ANPR கேமரா மூலமாக வெரிஃபை பண்ணி இந்த நம்பர் பிளேட்டை வச்சு இது எப்போ ரெஜிஸ்டர் ஆனது, எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ள 15 வருஷத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைக்கும். காரு அதே மாதிரி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் இது பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லியில் கொண்டு வர போகிறாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய மீதி எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டங்கள் கொண்டு வரதுக்கு இந்தியாவில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ பழைய வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெஹிக்கிள் மாற்றணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 lakh வேணும். புது வண்டி எடுக்கிறதா இருந்தால் 2 வீலர், இதுவே 4 வீலர்னா உங்களுக்கே தெரியும் என்ன ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது. இப்படி இருக்க சமயத்தில் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எரிபொருள் கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையை டெல்லியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் மெயினான டெல்லியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் எல்லாத்துக்குமே கொண்டு வரதா சொல்லி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடிய கூடுதல் தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெல்லியில் மட்டுமல்லாமல் NCR பகுதிகளிலும் இந்த விதி பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பழைய வாகனங்களை ஸ்கிராப் செய்ய ஊக்குவிக்கும் வகையில் ஸ்கிராப்பிங் கொள்கைகளும் உள்ளன. அதே மாதிரி இந்த நடவடிக்கையால் டெல்லியில் காற்று மாசுபாடு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மெயினாக இந்த ரூல்ஸை பொல்யூஷனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டெல்லி அரசு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இந்த ப்ராசஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஜூலை 1 டெல்லியில் அமல்படுத்த போகிறாங்க. எந்த சப்போஸ் அதர் ஸ்டேட்லேருந்து அந்த மாநிலத்துக்கு நீங்கள் போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட இயர்ஸுக்கு அந்த இயருக்குள்ளே உங்களோட டீசல் வாங்கணும், பெட்ரோல் வாங்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரிபொருள் கிடைக்காது. அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கும் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ உங்களோட வெஹிக்கிள் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், கார் ஆகட்டும் இல்லை பைக் ஆகட்டும், இது எல்லாமே கண்காணிக்கப்படும். நம்மளது இல்லை பழைய வாகனமாக இருக்குது, எப்படி தெரிய போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க.
அதுக்குன்னு ஸ்பெசிஃபையாக ஒரு கேமரா வச்சு வெரிஃபை பண்ணி இதை மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் இந்தியா முழுவதுமே நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.